வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 4192 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 3677 ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூனும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு 1.6 வந்து பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு. இது புக் வேல்யூல அட்ஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கும். இப்போதைக்கு நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணல. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ, டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வருதோ, அப்போ இது வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. பெக் டிடிஎம் பார்த்தோம்னா 1.6 இருக்கு. இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கு 9.6. அதே மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி 50யோட போன வருஷம் 8.4 பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1.26ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 2026க்கு ஒரு 20% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே இது 27க்கு அப்படியே 20% கிட்டக்க எதிர்பார்க்கிறாங்க. growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் 20, அடுத்த வருஷத்துக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு அது growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 24% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. 2026ல இவங்களுடைய பிஹேவியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 2025ல இவங்க ஹை லோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹை 3795 டிசம்பர் மாதம் ஹை வச்சிருக்கிறா. அதே மாதிரி லோ 2425 ஏப்ரல் மாதம் லோ வச்சிருக்கிறான். ஸோ இப்போ இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ கரண்டாக இந்த வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரேக் பாயிண்ட் 3509. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இவன் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். சப்போஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா R1 4179லேருந்து 4593, R2 4770லேருந்து 4879. R1 R2 பார்த்தோம்னாக்க நேரோ கேப் இருக்கு. ஸோ இப்போ இதை உடைக்கிறது கஷ்டம். உடைச்சாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ் நல்ல ஒரு லென்த் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்சைட் லென்த் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்ததுனாக்க R3 5549லேருந்து 5963 இதுலலாம் நம்ம வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா கவனமா இருக்கணும். சப்போஸ் பிரேக் பாயிண்டான 3509 கீழே உடைச்சான்னா S1 3223லேருந்து 3400. இப்ப பிரேக் பாயிண்ட்டுக்கும் S1க்கும் கேப் கம்மியா இருக்கு. இதை உடைக்கிறது கஷ்டம். அப்படி உடைச்சாங்கன்னா இதோட லென்த் கொஞ்சம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கீழே உடைச்சு S1 கீழே உடைச்சாங்கன்னா S2 2139லேருந்து 2553, S3 1853லேருந்து 1963. இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.